अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आजकल मेरी दुनिया के मुख्तलिफ ममालिक से தற்போது உலகின் பல நாடுகளிலிருந்து கடிதங்களும் ஃபேக்ஸ்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் பிரிட்டனின் ஆண்டு மாநாட்டிற்கு வாழ்த்துச் செய்திகளும் இருக்கின்றன. நாங்கள் நேரடியாக MTA மூலம் மாநாட்டை பார்த்தோம் என்றும் பயனடைந்தோம் என்றும் வெளிப்படுத்தியிருந்தனர். நாம் எதையெல்லாம் பார்த்தோமோ கேட்டோமோ அதனை நமது வாழ்வின் அங்கமாக்க முயலும் போதுதான் உண்மையான பயன் கிடைக்கும். எந்த அரசியல் பேச்சுகளோ உலகியல் பேச்சுகளோ இருந்ததில்லை. இன்னும் சொல்வதாயின் அகமதி அல்லாத முஸ்லிம் அல்லாத உலகவாதி பிரிவினர் நமது மாநாட்டிற்கு விருந்தினர் என்ற முறையில் வருகின்றனர். அவர்களுள் சில சிறப்பு விருந்தினர்களுக்கு 2-3 நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பும் தரப்படுகிறது. அவற்றில் கிட்டத்தட்ட அனைவருமே இந்த மார்க்க சூழலில் இருந்து தாக்கம் பெற்றவாறு அதிக அளவில் இவ்விஷயத்தை குறிப்பிடுகின்றனர். ஜமாத்தின் போதனையின் பங்கை எடுத்து வைக்கின்றனர். அவை மிக உயர்ந்த நல்லொழுக்கத்திற்கு எடுத்துச் செல்பவையாக இருக்கின்றன என்று. எவ்வாறிருப்பினும் பயன் எப்போது ஏற்படும் என்றால் நாம் நமது நிலைமைகளை அந்த போதனைகளுக்கு ஏற்ப அமைக்க வேண்டும். எதனை கேட்டோமோ அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுவன்றி இந்த விருந்தினர் முன் நாம் எதனை எடுத்து வைத்தோமோ கேட்டோமோ அதனை நமது விருந்தினர்கள் பொதுவாக பாராட்டுகின்றனர்தான். அவையெல்லாம் வெளிப்பகட்டாகிவிடும். நமது அகத்தின் வெளிப்பாடாக இருக்காது. ஒரு மூமினது உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இக்காலத்தில் உலகில் அதிகமானோரின் கண் நம் மீது இருக்கின்றது. இப்போது உலகம் MTA மூலமாக நம்முடன் பங்கு பெற்றுகிறது. அகமதிய உலகமும் மற்றும் சிலரும் கேட்கின்றனர். குறிப்பாக பிரிட்டனின் மாநாடு மிகவும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. நாம் லட்சக்கணக்கான பவுண்டுகளை MTA மூலமாக தூதி செய்தியை சென்று சேர்க்க செலவு செய்கிறோம். காரணம், மிகப்பெரிய நோக்கம் ஜமாத்தின் ஒவ்வொரு தனிநபரும் தமது வாழ்வின் நோக்கத்தை எய்த வேண்டும், அவர் வரை ஒரே நேரத்தில் செய்தி போய் சேர வேண்டும் என்பதுதான். ஆகவே நமது மகிழ்ச்சி, வாழ்த்துச் செய்தி, மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது ஆகியவையெல்லாம் வெறும் வாழ்த்தாகவே நின்றுவிடக்கூடாது. மாறாக இங்கு கலந்து கொண்டவர்களும் உலகில் MTA மூலமாக கேட்டவர்களும்
எதனை கேட்டனரோ பார்த்தனரோ அதனை தமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும், தமது வாழ்வில் அங்கமாக்க வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் இந்த உலகாதாய காலத்தில் நமது சீர்திருத்தத்திற்காக, நமது அறிவு, செயல் மற்றும் கொள்கையின் முன்னேற்றத்திற்காக ஓர் உலகியல் கண்டுபிடிப்பை நமக்காக ஓர் ஊடகமாக்கினான். டெலிவிஷன், இன்டர்நெட், பத்திரிகைகள் மற்றும் பிற வெளியீட்டு சாதனங்கள் நமக்காக பணி செய்யும் இடத்து அது ஓர் நம்பிக்கையாளரின் ஈமான் அதிகரிக்கவும் காரணமாகிறது. இன்றிலிருந்து 1400 வருடங்கள் முன்பு அல்லாஹ் தஆலா ஒரு நற்செய்தி தந்திருந்தான். இக்காலத்தில் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் வரும். அவை மார்க்கத்தை பரப்புவதற்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த முன்னறிவிப்பை மிக சிறப்பான முறையில் நிறைவேற காணுகின்றோம். நான் மேலும் சில விஷயங்களை கூறுவேன். பத்திரிகைகள் பற்றியும் ரிப்போர்ட் தருவேன். எவ்வாறு நமது தூதி செய்தியை அல்லாஹ் தஆலா கொண்டு சேர்க்கின்றான். அதற்காக நாம் இறைவனுக்கு முன் குனிந்தவாறு நன்றியை வெளிப்படுத்தும் உணர்வில் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த நன்றியுடைமை அல்லாஹ்வின் கூற்றிற்கு ஏற்ப நம்மை மேலும் பல வெகுமதிகளையும் வளர்ச்சியையும் நம்மீது பொழியும். அல்லாஹ் கூறுகின்றான், லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் இன்னும் அதிகமாக தருவேன். இந்த நன்றியுடைமை என்ற கருத்து நம்மை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வைக்கிற விடத்து அடியார்களுக்கும் நன்றி செலுத்துமாறு நமக்கு கவனமூட்டுகிறது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் அடியார்களுக்கு நன்றி செலுத்துவதில்லையோ அவர் இறைவனுக்கும் நன்றி செலுத்த மாட்டார். அல்லாஹ் தஆலா பணி செய்த பெரும்பாலான தன்னார்வர்களுக்கு மாநாட்டின் ஏற்பாட்டிற்கு மிகச்சிறந்த வடிவத்தை தரும் வாய்ப்பை வழங்கினான். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு சமைத்தல், மாநாட்டு திடல், பல்வேறு நிகழ்ச்சிகள், துப்புரவு பணி, சூட்டிற்கு தண்ணீர் வழங்கும் ஏற்பாடு, ஒலிக்கான ஏற்பாடு, உலகம் வரை நமது ஒலியையும் காட்சியையும் கொண்டு சேர்க்கின்ற எம்டிஏவின் பணி என சுருக்கமாக எண்ணற்ற துறைகள். அவற்றின் பெயர் சொன்னால் எண்ணற்றவையாக நீளும். அவற்றில் ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் சிறுமியரும் வேலை செய்தனர். மாநாட்டின் எல்லா ஏற்பாடுகளையும் தமது தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப மிக சிறப்பாக செய்வதற்காக முழுமையாக முயன்றனர். எல்லா தன்னார்வர்களும் பல்வேறு துறைகளை சார்ந்தோர். அவற்றுள் சிலர் ஒரு கம்பெனியின் இயக்குனர், டாக்டர், பொறியியல் வல்லுநர், விஞ்ஞானி, வியாபாரி, சொந்த தொழில் செய்பவர்கள், கூலி வேலை செய்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பணி செய்தனர். சமையல் பிரிவில் நெருப்பிற்கு அருகில் நின்றனர். 100-200 பாத்திரங்கள் அடுப்பில் இருந்தன. கடுமையான சூடு இருக்கும். அங்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியுடன் பாத்திரங்களில் அகப்பைகளை விட்டு கிளறுகின்றனர், உணவு பகிர்ந்தளிக்கின்றனர். அவற்றுள் வயோதிகர்களும் இளைஞர்களும் இந்த முயற்சியில் இருக்கின்றனர். மிகச்சிறந்த குழம்பை விருந்தினருக்காக ஆயத்தம் செய்து அவர்களிடம் தருகின்றனர். கடும் சூடோ இல்லையோ அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் 14, 15, 16 வயது சிறுவர்கள் கூட சமைக்கும் இடங்கள், ரொட்டி தயாரிக்கும் இடங்களில் மகிழ்ச்சியுடன் டியூட்டி தந்தனர். பிறகு தண்ணீர் விநியோகிக்க ஒரு தன்னார்வ குழு பணி செய்தது. பிறகு ஆண்கள் பெண்களை கொண்ட ஒரு குழு எதையும் பொருட்படுத்தாமல், கண்ணியத்தை கருத்தில் கொள்ளாமல் விருந்தினர்களுக்காக அவர்களது குளியல் அறைகளை துப்புரவு செய்கின்றனர். அக்கம் பக்கத்தில் உள்ள வயோதிகர்களை தூக்கும் பணி செய்கின்றனர். சிலர் போக்குவரத்தை கட்டுப்படுத்துகின்றனர். சிலர் ஆண்களும் பெண்களும் வண்டிகளில் ஊனமுற்றோர்களை, நோயாளிகளை கொண்டு வந்து போகும் பணி செய்கின்றனர். கடும் சூட்டில் சிறுவர் சிறுமியர் மகிழ்ச்சியுடன் விருந்தினருக்கு தண்ணீர் விநியோகித்தனர். இதை பெரும்பாலும் எல்லாரும் பாராட்டினர். சில சிறுவர்கள் விருந்தாளிகளுக்கு உணவு பரிமாறும் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர். பிறகு பாதுகாப்பு பணி,
இதுவும் பெரும் ஏற்பாடாகும், மிக முக்கியமான ஏற்பாடுமாகும். சுருக்கமாக இன்னும் பல துறைகள் நான் ஏற்கனவே கூறியது போன்று அவற்றுள் ஒவ்வொரு தொண்டரும் அந்த வேலை தமக்கு தெரியுமா தெரியாதா என்று பார்க்காமல் தமது முழு திறமையுடன் உணர்வுடன் பணி செய்ய முயன்று கொண்டிருந்தனர். பிறகு பணி முடிந்து ஏற்பாடுகளை சுருட்டும் பணி. ஜலசாவிற்கு பிறகு மழை வேறு பெய்தது. மிகவும் சிரமத்துடன் எல்லா பொருட்களும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. மழையின் காரணத்தால் படுக்கைகள் நனைந்தன, சில நஷ்டமாகியும் விட்டன. பிறகு பெரிய அளவில் அவற்றை காய வைத்து எடுப்பதும் பெரும் சிரமமாகும். எவ்வாறிருப்பினும் இப்பணியை ஹாதிம்கள் செய்கின்றனர். இவர்கள் ஜல்சாவிற்கு முன்பு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிப்பதற்கும் வந்திருந்தார்கள். இப்போது அவற்றை சுருட்டுவதற்கும் பணிபுரிகின்றார்கள். டியூட்டிகளுள் இந்த கலைத்து ஒன்று திரட்டும் பணியை செய்வது பெரும் பணியாகும். ஏனெனில் அனைத்தையும் கலைத்து ஒன்று திரட்டுவதற்கு கவுன்சில் சில குறிப்பிட்ட நாட்களை தருகிறது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அப்பணியை முடிக்காவிட்டால் இனி வருங்காலத்தில் மாநாடு நடத்த அனுமதி வாங்குவதில் சிக்கல் ஏற்படலாம். சுருக்கமாக ஒவ்வொரு பணியும் முக்கியமான பணியாகும். இவ்வருடம் இப்பணிகளுக்காக கனடாவின் ஒரு குழுவும் வந்திருந்தது. மாநாட்டில் பணி செய்வதற்காக விரும்புகிறோம் என்றனர். அவர்கள் வைண்டப் பணிக்குழுவில் வைக்கப்பட்டிருந்தனர். அல்லாஹ்வின் அருளால் அவர்களும் முழுமையாக உதவி செய்தனர். யூகே தவிர பிற இடங்களில் இத்தனை ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது வருவதில்லை. எனவே கனடாவில் இருந்து வந்திருப்பவர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாகும். இருந்தும் கூட நல்ல ஆர்வத்துடன் உழைத்தனர். யூகேவின் ஹுத்தாமுல் அஹ்மதியா குழுவினருடன் சேர்த்து இந்த கனடாவின் ஹுத்தாம்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நமக்கு உதவி செய்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஆண்களாயினும் பெண்களாயினும் அவர்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா இவர்கள் அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக. தொண்டர்கள் சார்பாகவும் நான் விருந்தினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ஒத்துழைப்பு நல்கினர், ஒரு சிலரை தவிர. இது தவிர பொதுவாக எந்த புகாரும் வரவில்லை. அங்கெங்கென சிற்சில குறைகளை தவிர. இப்போது நான் நன்றியுடைமையின் கருத்தை தொடர்ந்து விருந்தாளிகளின் தாக்கங்களை கூறுகிறேன். அவர்கள் பிற நாடுகளில் இருந்து வந்தனர். அவர்களுள் அரசியல்வாதிகள் இருந்தனர். சில நாடுகளின் அமைச்சர்களும் பெரும் அதிகாரிகளும் இருந்தனர். அவர்களின் பேச்சை மனிதன் கேட்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில் மூழ்கி விடுகின்றான். இத்துணை பெரிய ஏற்பாடுகளில் சிற்சில குறைபாடுகளும் இருந்து விடுகின்றன. எப்படி இருப்பினும் அது இயல்பான விஷயம்தான். எனினும் அல்லாஹ் தஆலா எவ்வாறு அதில் நமக்கு திரையிட்டான் என்றால், விருந்தாளிகளுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தென்பட்டன. குறைகள் திரைக்குள் போய்விட்டன. யுகண்டாவில் இருந்து மிஸ்டர் வில்சன் முரளி சாப், மினிஸ்டர் ஆஃப் ஜெனரல், இவர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். கூறுகிறார், நான் விருந்தோம்பல், பாதுகாப்பு பணி ஏற்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து மிகவும் வியந்து போனேன். எவ்வாறு மக்கள் சுய விருப்பத்துடன் பணி செய்கிறார்கள். கூறுகிறார், மனிதன் அல்ல மலக்குகள் பணி செய்வதாக தென்படுகின்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. அவர்கள் இரவிலும் தூங்குவதை பார்க்க முடியவில்லை, பகலிலும் உறங்க பார்க்க முடிவதில்லை. எப்போதும் பணி செய்வதற்கு தயாராக நின்றனர். களைப்படையவும் இல்லை, அசதியை காட்டவும் இல்லை. 20 முறை ஒரு பொருளை கேட்டாலும் புன்னகைத்தவாறு கொண்டு வந்து தந்தனர். பிறகு கூறுகின்றார், அவர்கள் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜன் மற்றும் சிறந்த நிழற்பட கண்காட்சிகளையும் கண்டனர். ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் டுடே ஸ்டாலுக்கும் சென்றனர். கூறினார், எந்த முறையில் ஜமாத் பணி செய்கிறதோ அதற்கேற்ப பார்த்தால் ஜமாத் வரக்கூடிய சில வருடங்களில் உலகில் வெற்றி பெற்றுவிடும் என்றே தோன்றுகிறது, இன்ஷா அல்லாஹ். கூறுகிறார், உலக அமைதிக்காக திட்டமிட்ட முயற்சிகள் நடந்தன. அறவுரைகளும் ஆலோசனைகளும் உலகின் முன் வைக்கப்படுகின்றன. மக்கள் இந்த அறவுரைகளின்படி அமல் செய்தால் இவ்வுலகம் அமைதி பூங்காவாக ஆகிவிடும்.
பிறகு அவர் கூறினார், சுருக்கமாக ஆண்டு மாநாட்டை பற்றி நான் கூறுவதாயின் மிகப்பெரிய விஷயமாவது அஹ்மதியா ஜமாத் மனித குலத்திற்கு அமைதி, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் மிகச்சிறந்த முன்மாதிரியாகும். பிரெஞ்சு கயானாவிலிருந்து ஜேக் வர்த்தல் என்ற ஒரு விருந்தாளி மாநாட்டில் கலந்து கொண்டார். இவர் பிரெஞ்சு கயானா கோர்ட்டின் நீதிபதி ஆவார். நாட்டின் பிஷப்பின் பிரதிநிதியாக வந்திருந்தார். கூறுகிறார், ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரெஞ்சு கயானாவில் இருந்து புறப்படும் போது எனது காலில் வலி இருந்தது. ஆனால் மாநாட்டில் கலந்து கொண்டதும் அல்லாஹ் தஆலா அற்புதகரமான முறையில் குணமாக்கினான். மாநாடு முழுவதிலும் எனக்கு வலியின் அடையாளமே இருக்கவில்லை. அல்லாஹ்வின் ஒரு அருள். மாநாட்டின் பர்க்கத்துகள் நம்மவருக்கு கிடைக்கும் போது அந்நியரும் கூட அதிலிருந்து பயன்பெறுகின்றார்கள். கூறுகின்றார், மாநாட்டின் ஏற்பாடுகளை பொறுத்தவரை நான் மிக நீண்ட காலமாக ஒர்க் இன்ஸ்பெக்டராக இருந்துள்ளேன். ஒவ்வொரு வேலையையும் குறை கண்டுபிடிக்கும் கண்ணோட்டத்துடன் பார்ப்பேன். இம்முறையில் ஜமாத் அஹ்மதியாவின் தன்னார்வர்களின் பணியை பார்த்தால் அது பாராட்டக்கூடியதாகவே இருந்தது. ஒவ்வொருவரும் தத்தமது பணியை மிக நல்ல முறையில் செய்து வந்தனர். குறிப்பாக இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்வது எளிதான காரியமல்ல. அதுபோன்று இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் உள்ள மக்களுக்கு உணவு தயார் செய்து குறித்த நேரத்தில் பரிமாறுவதும் சாதாரண விஷயமல்ல. பிறகு நைஜீரியாவின் பிரபல டெலிவிஷன் MITயின் சேர்மன் வந்திருந்தார், உமுரி பசாரி சாஹிப். அவர் கூறுகிறார், இவர் ஹஜ் செய்தவர். கூறுகிறார், நான் அரபாத் மைதானத்தில் இருப்பதாகவும் எல்லா புறமும் அன்பும் நேசமும் தென்படுவதாகவும் உணர்ந்தேன். இத்தகைய காட்சியை நான் உலகில் எங்கும் கண்டதில்லை. ஹுதாம் மிகவும் சிறப்பாக டியூட்டி செய்தார்கள். கட்டுப்படுதல் உடையவர்களாக இருந்தார்கள். தலைமைக்கு கட்டுப்படுதலின் உணர்வை நான் அஹ்மதியா ஜமாத்தில் பார்த்தது போன்று வேறெங்கும் கண்டதில்லை. காங்கோ பின்சாசாவில் இருந்து ஜஸ்டின் நால்பேல் சாஹிப் வந்திருந்தார். இவர் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் உடைய ஜட்ஜ் ஆவார். இவர் கூறுகிறார், நீதிபதி என்ற முறையில் அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவு கூர்மையை தந்துள்ளான். எங்கு உண்மை மறைக்கப்படுகிறது, எங்கு உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது என்று என்னால் அறிந்து கொள்ள முடியும். அஹ்மதியா ஜமாத் மூலம் எனக்கு எந்த இஸ்லாத் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதோ அதன் செயல் முன்மாதிரியை நான் இந்த மாநாட்டில் கண்டேன். எனது உள்ளத்தில் இருந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டது. உண்மையில் அஹ்மதியா ஜமாத் எடுத்து வைப்பதே உண்மையான இஸ்லாம் ஆகும். இஸ்லாத்தின் இத்தகைய தூது செய்திதான் இன்று உலகிற்கு தேவை. இஸ்லாத்தின் எதிர்காலம் இந்த தூது செய்தியுடன் தொடர்புடையது. இந்த இஸ்லாம் தான் நமக்கு தேவை. தீவிரவாதிகளின் இஸ்லாம் நமக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். சிராலியோனின் வைஸ் பிரசிடென்ட் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத்தின் ஆண்டு மாநாடு மிகவும் மகத்தானது. முழு சமுதாயங்களையும் ஒரே பிளாட்பார்மில் ஒன்று சேர்ப்பதற்கு இதுவே ஒரே வழியாகும். மாநாட்டில் கலந்து கொண்டதில் மிகவும் அன்பு கிடைத்தது. சிரேலியோன் நாட்டின் மக்கினி நகரின் மேயர் கலந்து கொண்டார். கூறுகிறார், 3 நாட்களும் ஆன்மீகம் நிறைந்திருந்தது. எனது வாழ்வின் மகத்தான புரட்சியை உருவாக்க காரணமாக அமைந்திருந்தது. ஒருவர் மற்றவருடன் இந்த அளவுக்கு அன்பு காட்டுவதை நான் எங்கும் கண்டதில்லை. சிரேலியனின் டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்திருந்தார். நான் மாநாட்டில் கலந்து கொண்டது எனது வாழ்வின் வித்தியாசமான ஒரு அனுபவமாகும். சிறியவர் பெரியவர் எல்லாரும் முன்னே வந்து விருந்தினருக்கு நல்வரவு கூறினர். ஒருவர் மற்றவரை மிஞ்சி தொண்டு செய்தனர். நான் இன்று வரை இதுபோன்று ஒரு மார்க்க ரீதியான மாநாட்டில் அல்லது அரசியல் மாநாட்டில் இந்த அளவுக்கு விருந்தினர்களை உபசரிக்க கண்டதில்லை. பெனினுடைய நேஷனல் அசம்பிளியின் ஸ்பீக்கர் ஹாரிக் ஹண்டே சாஹிபா வந்திருந்தார். கூறுகிறார், எனது பார்வையில் குறிப்பிடத்தக்க விஷயமாவது அஹ்மதியா ஜமாத் மக்கள் தமது ஹலீஃபாவிடம் அளவு கடந்த அன்பு செலுத்துகின்றனர். இது வேறு எங்கும் காண கிடைக்காது. நான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு வாழ்வின் மிகச்சிறந்த தருணத்தை இங்கு கழித்துள்ளேன். நான் எல்லா ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தேன். ஒவ்வொன்றிலும் மிகச்சிறந்த ஏற்பாடுதான் தென்பட்டது.
35,000 விட அதிகமான மக்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் மிகச்சிறந்த போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போக்குவரத்தை மிகவும் திறமையுடன் கைடு செய்யப்பட்டது. இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் இருந்தும் துப்புரவுக்கு மிகவும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எங்கும் அசுத்தம் தென்படவில்லை. எல்லா ஏற்பாடுகளையும் 5,000க்கும் அதிகமான அஹ்மதியா ஜமாத் மக்கள் தன்னார்வத்துடன் செய்திருந்தனர். இந்த தன்னார்வர்களில் பெரும் படித்தவர்களும் இளைஞர்களும் ஆண் பெண் சிறுவர்கள் அனைவரும் அடங்குவர். கூறுகிறார், இது ஒரு அசாதாரணமான விஷயமாகும். எந்த மார்க்க அமைப்புகளிடமும் இதனை காண முடியாது. அர்ஜென்டைனில் இருந்து ஒரு அஹ்மதி வந்திருந்தார். கூறுகிறார், நான் உண்மையான மார்க்கத்தை 10 வருடமாக தேடுகிறேன். இறுதியில் அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்ததன் மூலமாக எனக்கு உண்மையான மார்க்கம் கிடைத்தது. ஆண்டு மாநாட்டின் ஏற்பாடுகளினால் நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம் மாநாட்டின் இளைய தலைமுறையினரின் வருகை. இன்று வரை மார்க்க விழாக்களில் இளைய தலைமுறையினரை கண்டதில்லை. அஹ்மதியா ஜமாத்தில் மட்டுமே கண்டேன். கூறுகிறார், உலகளாவிய மாநாட்டில் பங்கு பெற்றது எனது வாழ்வின் மிகச்சிறந்த தருணமாக இருந்தது. பையத்தின் போது எனது உள்ளமும் உடலும் நடுங்கியது. பையத்தின் 10 நிபந்தனைகளும் உண்மையில் திருக்குர்ஆன், ஹஜ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனைகளின் சுருக்கமாகும். அர்ஜென்டினாவில் இருந்து அஹ்மதியான முதல் முஸ்லிமாக இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனை விட என்னை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வேறில்லை. இன்ஷா அல்லாஹ் நாடு திரும்பியதும் அஹ்மதியத்தை முழுவீச்சில் பிரச்சாரம் செய்வேன். ஜப்பானில் இருந்து ஒரு விருந்தாளி ஜேஷியா ஏவா முரா சாஹிப் வந்திருந்தார். கூறுகிறார், விருந்து உபசரிப்பு முறை, தொண்டர்களின் பரிவு பரிவர்த்தனை ஆகியவை நம் அனைவருக்கும் மறக்க முடியாத நினைவாகும். பிரிட்டனின் ஆண்டு மாநாடு ஐக்கிய நாடு சபையின் உண்மையான முன்மாதிரியை எடுத்து வைத்தது. பல்வேறு நாட்டினர், நிறத்தினர், இனத்தினர் ஒரே குடும்பமாக தென்பட்டனர். இந்த ஆன்மீக சூழல் சிறப்பான தாக்கத்தை என் உள்ளத்தில் ஏற்படுத்தியது. ஜப்பானிய டாக்டர் ஜவானி முன்சே வந்திருந்தார். இவர் மெடிக்கல் சயின்ஸில் PhD வாங்கியவர். டோக்கியோ இன்டர்நேஷனல் புக் ஃபேரின் போது இவருக்கு ஜமாத்தின் அறிமுகம் கிடைத்துள்ளது. கூறுகிறார், 10 வருடமாக பல்வேறு மார்க்கங்களையும் சமுதாயங்களையும் பற்றி ஆராய்ச்சி செய்து வந்தேன். கிறிஸ்தவத்தில் வெறுப்படைந்து விட்டேன். உண்மையை தேடினேன். புத்தக கண்காட்சியின் முதல் நாளில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூல் இவருக்கு வழங்கப்பட்டது. நமது பிரச்சாரகர் எழுதுகிறார், மறுநாள் அம்மனிதர் மீண்டும் வந்தார். கூறினார், நான் இரவில் இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலை வாசிக்க தொடங்கினேன். இந்த புத்தகத்தை படித்து முடிக்காமல் தூங்குவது எனக்கு சிரமமாகிவிட்டது. காலையில் இதனை படித்து முடித்ததும் இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்றும் உண்மைக்கான வழி என்றும் உறுதி ஏற்பட்டுவிட்டது. இவர் கூறுகிறார், ஒரு வருடத்தில் நான் 50 முறை இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலை படித்துவிட்டேன். கூறுகிறார், மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைத்த தத்துவம் அசாதாரணமான ஈர்ப்பு கொண்டது. இவர் இந்த மாநாட்டை பார்த்துவிட்டு கூறுகிறார், நான் உண்மையை தேடினேன், உண்மை கிடைத்தது. இஸ்லாம் அஹ்மதியத்தை தவிர வேறு சிறந்த வாழ்க்கை முறை இல்லை. மாநாட்டின் முதல் நாள் இவர் பையத் செய்யவில்லை. மறுநாள் வந்து நான் பையத் செய்ய வேண்டும் என்றார். பள்ளியிலேயே பையத் நடந்தது. ஜப்பானில் இருந்து அஹ்மதி அல்லாத நண்பர் மாசா யூபி ஆககோ குத்து சாஹிப், இவர் டோக்கியோ யூனிவர்சிட்டியின் பேராசிரியர். இவர் கூறுகிறார், நான் அஹ்மதியா ஜமாத் பற்றி ஆராய்ந்து வருகிறேன். இவர் ரப்வாவுக்கு பயணம் செய்து வந்துவிட்டார். இவர் கூறுகிறார், ரப்வா போய்விட்டு திரும்பும் போது எமது காரின் டிரைவரும் கண்ணியத்திற்குரியவருமான விருந்தோம்பியவர் என்னிடம் கேட்டார், விருந்தோம்பலில் ஏதேனும் குறைபாடு இருப்பினும் மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர் கூறியது எனது உள்ளத்தில் அளவற்ற தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்று நான் மாநாட்டிற்கு வந்துள்ளேன். இங்கும் அதுபோன்று ஒரு நிலை காணப்படுகிறது.
இதிலிருந்து அஹ்மதியா ஜமாத்தின் போதனையும் செயல்பாடும் ஒன்று என்று தெரிகிறது. எல்லாவிடத்திலும் இந்த முன்மாதிரியை காண முடிகிறது. ஸ்பெயினின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தனர். ஒருவர் ஜோஷ் மாரியா சாஹிப் கூறுகிறார், மாநாட்டின் ஏற்பாடுகளை கண்டு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், இந்த அளவு ஏற்பாடுகளை செய்ய நேரிட்டால் நாம் எவ்வாறு செய்ய முடியும்? உலகில் இதற்கு எந்த முன்மாதிரியும் இல்லை. பிறகு கூறுகிறார், நான் 3 நாட்களும் மாநாட்டின் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வந்தேன். பல முறை அவர் இதனை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். இவ்வளவு ஒழுங்கமைக்கப்பட்ட பணிகளை நமது அரசுகள் செய்ய முடியாது. இதனை தன்னார்வத்துடன் செய்கின்றனர். நான் இந்த மாநாட்டில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டு போகிறேன். ஆக தன்னார்வர்கள், தொண்டர்கள் ஆகிய இவர்களின் பணியும் ஒரு மௌனமான பிரச்சாரமாகும். ஒரு நாடாளுமன்ற பெண் உறுப்பினர் கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத் உலகில் அமைதியை நிலைநாட்ட களைப்படையாமல் சேவை செய்கிறது. கூறுகிறார், எமது ஸ்பெயினின் வரலாற்று புகழ் பெற்ற நகரான டொலிடோவை சார்ந்தவள் நான். ஒரு காலத்தில் பல்வேறு கலாச்சாரங்கள், முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒத்த கருத்துடன் அமைதியுடன் இங்கு வாழ்ந்தனர். ஸ்பெயினின் அக்காலம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க காலமாகும். அக்காலத்தை குறித்து எமக்கு பெருமிதம் உண்டு. இவர் கூறுகிறார், 1000 ஆண்டுகள் முன்பு பனு உமையாவை சார்ந்த அப்துல் ரஹ்மான் முதலில் ஸ்பெயினுக்கு வந்தார். இந்த நாட்டை நான் எனது வீடாக கருதுகிறேன் என்று கூறினார். நான் ஹலீஃபாவுக்கு கூற விரும்புகிறேன், எங்களுக்கு ஒரு ஆசை உள்ளது. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள், அதனை உங்கள் வீடாக கருதுங்கள். பிரான்சின் அமீர் சாப் கூறுகிறார், இங்கு ஒரே குடும்பத்தின் 35 பேர் இவ்வருடம் மாநாட்டிற்கு வந்துள்ளனர். அதில் 28 பேர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களது தாய், தந்தை, மகள், 3 மகன்கள் இதுவரை அஹ்மதியத்தை ஏற்காமல் இருந்தனர். தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர். ஜும்மா தொழுகைக்கு முன் கூறினார், நான் இந்த சூழலை கண்டு மிகவும் கவரப்பட்டு விட்டேன். பிறகு கூறுகிறார், நான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டின் சூழலை கண்டபோது எனது குழந்தைகள் ஏன் அஹ்மதியானார்கள் என்று தெரிய வந்தது. அஹ்மதியானதில் இருந்து அவர்களது நிலைமையே மாறிவிட்டது. இஸ்லாமிய போதனைகளின்படி அவர்கள் அமல் செய்யும் விதம், இதற்காக இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவுதான். இவை அனைத்தும் அவர்களிடம் அஹ்மதியத்தின் காரணத்தால் ஏற்பட்டன. கூறுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன். ஒரு கனவு கண்டேன். வியத்தகு ஓர் இடம். அங்கு நிறைய மக்கள் இருந்தனர். இந்த மாநாட்டிற்கு வந்து எனக்கு அந்த கனவு நினைவுக்கு வருகிறது. ஜலசாவின் மறுநாள் கூறினார், இன்று நான் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 5 முறை கண்டேன். உடனே அவரும் அவரது மனைவியும் ஞாயிற்றுக்கிழமை உலகளாவிய பையத்தின் போது அதில் கலந்து கொண்டு பையத் செய்தனர். கூறுகின்றனர், பையத்தின் போது அவரது முழு குடும்பமும் அங்கு இருந்தது. கூறப்படுகிறது, குழந்தைகளைப் போன்று தேம்பி தேம்பி எழுது கொண்டிருந்தனர். பிறகு அவரது மகள் பற்றியும் அமீர் சாப் எழுதுகிறார், 3 மகன்கள் முதலில் குறிப்பிடப்பட்டு விட்டது. ஜமாத்துடன் பழைய தொடர்பு இருந்தது, ஆனால் பையத் செய்யவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூறுகிறார், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மகளும் கணவரும் என்னிடம் வந்தனர். நான் ஒரு விஷயம் கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழத் தொடங்கிவிட்டார். கேட்டபோது எனது மனைவி, மகள் ஆகியோருடன் சேர்த்து பையத் செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் இதுவரை பையத் செய்யாமல் இருந்தேன். இப்போது பையத் செய்ய போகிறேன். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது பையத் செய்ய வேண்டும் என்று எனது உள்ளம் விரும்புகிறது. ஆனால் எனது மனைவியும் சேர்ந்து என்னுடன் பையத் செய்ய வேண்டும் என்பது எனது ஆழ்ந்த விருப்பமாகும். இந்த வகையில் இன்று ஃபஜ்ர் தொழுகையில் அதிகமாக துஆ செய்தேன். தொழுகைக்கு பிறகு எனது மனைவி என்னிடம், நான் ஒரு விஷயம் உங்களிடம் கூற வேண்டும் என்றார். நான் கூறினேன், நானும் உன்னிடம் ஒரு விஷயம் கூற வேண்டியுள்ளது. உடனே எனது மனைவி, நான் பையத் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினாள். நான் அவளிடம், நானும் இதைத்தான் உன்னிடம் கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நான் பையத் செய்ய போகிறேன். இருவரும் சேர்ந்து பையத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து வந்தேன். இன்று அல்லாஹ் எனது துஆவை கேட்டுவிட்டான். அவர் மனைவி கூறினார், நானும் இவ்வாறு தான் துஆ செய்து வந்தேன். இவ்வாறு அந்த குடும்பமே மிகவும் உணர்ச்சியுடன் காணப்பட்டன.
யுனானிலிருந்து ஒரு குழு முதல் முறையாக வந்தது. டாக்டர் அக்ரம் ஷெரீப் பெனால் தோக்லோ சாஹிப் கூறுகிறார், இத்தகைய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஜமாத்தை நான் ஒருபோதும் பார்க்கவில்லை. தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் மிகவும் அன்புடன் சந்திக்கின்றனர். சர்வேனியன் குழுவின் 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்திருந்தது. அங்கு அங்குல் டெமோகோ பாலிஷ் என்பவர் மொழிபெயர்ப்பாளர் வேலை செய்கிறார். அஹ்மதியா ஜமாத்தின் நூல்களையும் மொழிபெயர்க்கிறார். இவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டிற்கு முன்னர் அஹ்மதியா ஜமாத்துடன் தொடர்பு என்பது எனக்கு வெறுமே படிப்பது மட்டுமாகவே இருந்தது. ஆனால் மாநாட்டில் கலந்து கொண்டு அதன் சூழலை பார்த்துவிட்டு நான் ஜமாத்தை பற்றி படித்தவை அனைத்தும் உண்மை என்ற உறுதி ஏற்பட்டுவிட்டது. உதாரணமாக, எல்லோருடனும் அன்பு, யாருடனும் இல்லை வெறுப்பு என்ற கூற்றை முதலில் நான் படித்துள்ளேன், கேட்டுள்ளேன். மாநாட்டிற்கு வந்து பல்வேறு மக்களை சந்தித்து மாநாட்டின் சூழலை பார்த்து இக்கூற்றின் செயல் வடிவத்தையும் கண்டுவிட்டேன். அஹ்மதியா ஜமாத்தின் ஒவ்வொரு தனிநபரும் அதன்படி அமல் செய்பவராவார். மக்களின் தாக்கங்களை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். இவர்களிடம் ஏற்பட்டுள்ள இந்த தாக்கங்களை நிலைநாட்ட நம்மில் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு செர்வேனியன் குழு, இதில் ஒரு யூனிவர்சிட்டியின் புரொஃபசர் இருந்தார். ஆண்ட்ரே யாக்கூவாயிஷ் சாஹிப் கூறுகிறார், முதன்முறையாக நான் ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறேன். இவர் பெண்ணாவார். முதல் முறையாக எனக்கு இஸ்லாம் பற்றிய நேர்மறையான அறிமுகம் ஏற்பட்டது. ஜமாத் உண்மையில் மனித குலத்திற்கு தொண்டு செய்கிறது கூறுகிறார். டைனிங் ஹாலில் சிறுவர்கள் உணவு பரிமாறுகின்றனர். எங்களிடம் மீண்டும் மீண்டும் ஏதாவது வேண்டுமென்றால் கேளுங்கள் என்று கேட்கின்றனர். இவ்வாறே சிறுவர்கள் மாநாட்டு திடலில் தண்ணீர் பரிமாறுகின்றனர். இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளின் பயிற்சிக்கும் பராமரிப்புக்கும் மிக அவசியமானது என்று கருதுகிறேன். ஸ்வீடனில் இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருந்தார். கூறுகிறார், ஒரு தூது செய்தி தந்திருக்கிறீர்கள், அதன் செயல் முன்மாதிரியை காணுகின்றேன். அந்தோ இந்த தூது செய்தி உலகின் எல்லா நாடுகளையும் சென்று சேர வேண்டும். இவர் போலீஸ் ஆபீசர். இவர் கூறுகிறார், இந்த தூது செய்தி ஸ்வீடனுக்கும் சென்று சேர்ந்துவிட்டால் நான் எனது வேலையை விட்டு விடுவேன். ஏனென்றால் போலீசின் தேவையே இருக்காது. போலீசுக்கு தருகிற சம்பளத்தை ஏழைகள், வயோதிகர்கள், தேவையுடையோருக்கு பயன்படுத்தலாம். நமது சமுதாயம் அமைதியுடன் ஒருவர் மற்றவருக்கு அன்பு காட்டுவது ஆகிவிடும். இவை அனைத்தும் ஒவ்வொரு அகமதியையும் நன்றி செலுத்துபவராக்குகிற அதே வேளையில் சின்னஞ்சிறு பலகீனங்களை அகற்றுவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். சுவிட்சர்லாந்திலிருந்து பத்திரிகையின் தொடர்புள்ள ஒரு விருந்தாளி வந்திருந்தார். பிளான்வேஸ் லைல் பெய்லி சாஹிப் கூறுகிறார், மாநாட்டின் இறுதி நாளில் கலந்து கொண்டேன். நான் உலகின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன், ஆனால் இதுபோன்ற நிகழ்ச்சியை நான் ஒருபோதும் பார்க்கவில்லை. ஓர் வியத்தகு காட்சிதான். நில்லுங்கள் என்று கூறப்பட்டால் மக்கள் அமைதியாக நின்று விடுகின்றனர். திரும்புங்கள் என்று கூறப்பட்டால் திரும்புகின்றனர். ஏன் நிறுத்தப்படுகிறோம் என்று எவரும் கோபத்தை காட்டியதே இல்லை. எந்த தொண்டரோ மாநாட்டில் கலந்து கொள்பவரோ கோபத்துடன் பேசும் காட்சியும் தென்படவில்லை. நான் கணிசமான நாடுகளை பார்த்துள்ளேன், ஆனால் எங்கும் இத்தகைய உயரிய அமைப்பை கண்டதில்லை. ஒரு அஹ்மதி அல்லாத, முஸ்லிம் அல்லாத மானிட்டர் ஷேரின் பர்க் கலந்து கொண்டார். இவரும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்தான். எல்லாவற்றையும் விட அதிகமாக உலகளாவிய பையத் நிகழ்ச்சியின் காட்சி இருந்தது. எவ்வாறு மக்கள் தமது ஹலீஃபாவுடன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றனர். ஒரு புதிய அஹ்மதி நண்பர் மைட்டோ ஜிலாப் வாஸ்ரு மைக்ரோனேஷியாவில் இருந்து வந்திருந்தார். இங்கு 11 வருடம் மேயராகவும் இருந்துள்ளார். கூறுகிறார், எல்லா காட்சிகளையும் கண்ட பிறகு நான் உறுதியான எண்ணத்துடன் செல்கிறேன். கோஸ்ராய் நகரம் மற்றும் எனது குடும்பத்தில் இருக்கும்
இஸ்லாம் பற்றிய தவறான கருத்தை அகற்ற முயற்சி செய்வேன். ஆகவே இந்த மாநாடு தப்லீகிற்கும் பெரும் வழியாக இருக்கிறது. ஜமைக்காவிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் பெண் வந்திருந்தார். கூறுகிறார், அவருடன் கேமராமேனும் இருந்தார். அவர் முஸ்லிம் கூட்டத்தில் கலந்து கொள்வதில் தயங்கினார். இங்கு ஒவ்வொருவரும் மற்றவருடன் அன்பு காட்டுகிறார்கள், கவனத்தில் வைக்கப்படுகிறார்கள். இவர்களின் உள்ளத்தில் உண்மையிலேயே நம்மை பற்றி அன்பு இருக்கிறதா, இல்லையெனில் காட்டுகின்றனரா என்று கேட்டார். அதற்கு நமது முபல்லிக் பதில் கூறினார், சகோதரத்துவம் இஸ்லாத்தின் அடிப்படை போதனையாகும். முழு ஜல்சாவிலும் கலந்து கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கே தெரியும் மக்கள் காட்டுகின்றார்களா வேறு என்னவென்று. இந்த வகையில் மாநாடு முடிந்ததும் கேமராமேன் கூறினார், இத்தகைய அன்பு சகோதரத்துவத்தின் காட்சி எந்த மாநாட்டில் காணப்படுகிறதோ அது வெறும் காட்டுதல் அல்ல, உண்மைதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிறகு இந்த பெண் பத்திரிகையாளர் என்னை பேட்டி எடுத்தார். அங்கு சென்று எழுதுவேன், டாக்குமெண்டரி தயாரிப்பேன் என்று கூறுகிறார். இதனால் தப்லீகிற்கு மேலும் வழி திறக்கிறது. கூறுகிறார், ஜமைக்காவில் ஜமாத் அஹ்மதியாவை பரப்புவதற்கு கடுமையாக உழைப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். இவர் ஒரு கிறிஸ்தவ பெண். நமது ஜமாத்துக்கு பிரச்சாரம் செய்ய ஒரு வழியாக அமைகிறார். பனாமாவிலிருந்து ரொனால்டோ குச்சர் சாஹிப் கூறுகிறார், இத்தகைய ஒரு முழு அமைதியின் காட்சியை காலத்தில் காண்பது அரிது. எமது நாட்டில் பெரும் எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருக்கின்றனர். ஆனால் மக்கள் அவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்கவில்லை, மாறாக அவர்களை வெறுக்கின்றனர். எனக்கும் கூட முஸ்லிம்களின் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு வந்தபோது இவர்களும் பனாமா முஸ்லிம்கள் போன்றுதான் இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இங்கு வந்து சேர்ந்ததும் எனக்கு வியப்புக்கு எல்லையே இல்லை. இங்கு அன்பு நேசத்தின் எத்தகைய காட்சியை பார்த்தேன் என்றால் என்னால் அதனை கற்பனையும் செய்ய முடியாதிருந்தது. கூறுகிறார், இனிமேல் எவராவது இஸ்லாம் பற்றி தவறாக பேசினால் அனைத்து முஸ்லிம்களும் ஒருபோல் இருக்க மாட்டார்கள் என்று முழுமையாக தற்காப்பு செய்வேன். கசகிஸ்தான் தானா சிவா உமா சாஹிபா, இவர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியின் புரொஃபசர், நியூயார்க் அகாடமியின் உறுப்பினரும் ஆவார். கூறுகிறார், 2000வது ஆண்டில் இவர் லேடி ஆஃப் வேர்ல்ட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது கருத்தை கூறினார், நான் எனது 75 ஆண்டு கால வாழ்வின் உலகில் பல இடங்களை பார்த்து விட்டேன். ஆனால் மனிதகுலத்தின் மீது அன்பு, மனிதகுலத்திற்கு சரியான பொருளில் உதவி செய்தல் ஆகியவற்றை நான் இங்குதான் பார்த்தேன். இது எத்தகைய மகத்தான தோற்றம்! எல்லோரும் இருக்கும் பொழுது பல்வேறு துறை சார்ந்த மாணவர்கள் தமது செயல்திறனுக்கு ஏற்ற விருதுகளை பெற்றனர். அது அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும். எதிர்காலத்திலும் தமது வாழ்வில் இந்த நியதிக்கு ஏற்ப அமைப்பதற்கு ஒரு எதிர்பார்ப்பும் அதற்கு ஒத்தாசையாகவும் இருக்கும். கூறுகிறார், நானும் இந்த மாநாட்டினால் ஒரு ஆன்மீக தாக்கத்தில் ஒரு புத்துணர்வை உணர்கிறேன். ஒரு மாணவி குவைட்டிமாலாவில் இருந்து வந்திருந்தார். மாநாட்டில் கலந்து கொண்டது என்னை பொறுத்தவரை புத்தம்புதிய அனுபவமாக இருந்தது. இந்த மாநாட்டின் ஆன்மீக சூழல் வருங்கால வாழ்வையும் சீர்திருத்தும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது என்று கூறுகிறார். குரேஷியாவிலிருந்து 28 பேர் கொண்ட குழு வந்திருந்தது. குரேஷியாவின் நாடாளுமன்ற உறுப்பினரான சாவல் பாண்டக் சாஹியும் கலந்து கொண்டிருந்தார். கூறுகிறார், நான் எந்த முஸ்லிம் அமைப்பின் கூட்டத்திலும் கலந்து கொண்டதில்லை. இது முதல் முறையாகும். பிறகு இவர் கடைசி சொற்பொழிவையும் கேட்டார். கூறுகிறார், இதன்படி உலகம் நடந்து கொண்டால் உலகம் அமைதியின் பூங்காவாகிவிடும். இவர் கணிசமான தாக்கம் பெற்றிருந்தார். சிரோலியனின் நேஷனல் டிவி SLBCயின் பத்திரிகையாளர் கலந்து கொண்டார். கூறுகிறார், இதில் கலந்து கொள்ள எமக்கு அழைப்பு விடுத்து கருணை காட்டியுள்ளீர்கள். கூறுகிறார், மாநாட்டின் போதே ஜமாத்தில் இணைந்து விட வேண்டும் என்று விரும்பினேன். பிறகு இவர் உலகளாவிய பையத்தின் போது பையத் செய்துவிட்டார். பால் சங்கர் டேவிஷ் பிரிட்டிஷ் ராயல் ஏர்போர்ஸ் குரூப் கேப்டன் கூறுகிறார், நான் கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும். நான் இதுபோன்ற நூற்றுக்கணக்கான புரோகிராம் பார்த்துள்ளேன். ஆனால் இத்தகைய ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்ச்சியை ஒருபோதும் பார்க்கவில்லை. குறிப்பாக இத்தகைய விஷயங்களை
கேட்கும்போது நன்றாக இருந்தது. நாங்கள் அத்தகைய பல ஆபத்துகளில் வீழ்ந்து கிடக்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி? இது பற்றி நல்ல பல விஷயங்கள் கேட்க கிடைத்தன. ஐவரி கோஸ்டிலிருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தனர். கூறுகின்றனர், குவாக்கு கோத்ரா சாஹிப். இவர் கூறுகிறார், இது எமது முக்கியமான தருணங்களில் ஒன்றாகும். பல வருடமாக அகமதியாக இருக்கிறேன். ஆனால் முதன்முறையாக இந்த ஆன்மீக சூழலை காணுகின்றேன். நான் முதலிலேயே அகமதிதான். எனினும் இந்த மாநாட்டை பார்த்ததில் எனது ஈமான் இன்னும் உறுதியாகிவிட்டது. பிரிட்டிஷ் சொசைட்டி ஆஃப் டூரின் ஷராவுட் நியூஸ்லெட்டின் எடிட்டர் இவரும் டியூரின் ஷராட்டினுடைய நிபுணர்களுள் ஒருவர். இக்காலத்தில் நான் எத்தனை முறை மசீஹின் கஃபன் துணி பற்றி பேசியுள்ளேன். அவை அனைத்திலும் சிறந்த போரம் இதுவாகவே இருந்தது. இந்த 3 நாள் புரோகிராமும் என்னை பொறுத்தவரை அறிவு ரீதியாக அசாதாரணமானவை. ஷெராவுட் பற்றி மட்டுமல்ல, அஹ்மதியா ஜமாத் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய அறிவு இது பற்றி எதுவுமே தெரியாததற்கு சமமாகத்தான் இருந்தது. எனவே எனக்கு இது ஆராய்ச்சி செய்வதற்கு புதிய வழிகளை திறந்துள்ளது. மற்ற சில பிரமுகர்களும் டியூரின் ஷெராவுட் குறித்து ஆராய்ச்சி செய்பவர்களும் கலந்து கொண்டனர். ஒரு சாஹிப் பெரிசாட்ஸ் கூறுகிறார், டூரின் ஷெராவுட் உலகில் எல்லா விஷயங்களையும் விட மிக ஆதாரபூர்வமானது என்று கூறுகிறார். இவரது பேச்சை நீங்கள் கேட்டுள்ளீர்கள். கூறுகிறார், நான் இங்கு வந்ததுக்கு பல காரணங்களுள் ஒரு காரணம் உங்களுக்கு டூரின் ஷெராவுட் பற்றி கவனமூட்டுவதற்காகும். ஆனாலும் நான் எந்த அளவுக்கு இது குறித்து சொல்ல முடியுமோ அதனை விட பன்மடங்கு உங்களிடமிருந்து நான் தெரிந்து கொண்டுள்ளேன் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். பிரஸ் மற்றும் ஊடகங்கள் பற்றி நான் கூறினேன். அல்லாஹ்வின் அருளால் இவ்வருடம் பிரஸ் மீடியா மூலமாக பரந்த அளவில் ஜமாத் பற்றிய அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக இறைவன் முன் குனிய வேண்டும். எவ்வாறு அல்லாஹ் தூது செய்தியை கொண்டு சேர்த்தான். ஜல்சாவின் செய்தி, வீடியோ கிளிப்பிங், டெலிவிஷன் மற்றும் ஆன்லைன் வீடியோவின் மூலம் 7 பல்வேறு புரோகிராம்கள் நிகழ்ச்சிகள் மூலம் மொத்தம் 3.3 மில்லியன் மக்கள் வரை செய்தி போய் சேர்ந்துள்ளது. ரேடியோவின் 34 புரோகிராம்கள் மூலம் 2.79 மில்லியன் பேர் வரை செய்தி போய் சேர்ந்தது. பிரிண்ட் மற்றும் ஆன்லைன் மீடியாவின் மூலமாக 14 பல்வேறு போரம் மூலம் 7.7 மில்லியன் பேர் வரை செய்தி போய் சேர்ந்துள்ளது. சோசியல் மீடியாக்கள் மூலம் 1195 பங்கு பெற்றோர் மூலம் ஜல்சா நிகழ்ச்சிகள் 5 மில்லியன் பேர் வரை சென்று சேர்ந்தது. அதுபோன்று மேற்கொண்ட போரம் மூலம் 12.63 மில்லியன் மக்கள் வரை மாநாட்டு நிகழ்ச்சிகளும் செய்திகளும் போட்டோக்களும் வீடியோ கிளிப்புகளும் சென்று சேர்ந்தது. ஆப்பிரிக்கா தவிர மீடியா கவரேஜ் கிடைத்த நாடுகளுள் பிரிட்டானியா, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், அயர்லாந்து, USA, கனடா, பாகிஸ்தான், இந்தியா, பிரான்ஸ், ஜமைக்கா, பொலிவியா, யுனான், பெலிஷியா ஆகியவை அடங்கும். மிக முக்கியமான சேனலாக BBC நியூஸ் 24, இதில் மாநாட்டு செய்தி 3 முறை ஒளிபரப்பப்பட்டது. இதில் முதன்முறை நடந்துள்ளது. ஆரம்ப நிகழ்வு என்ற முறையில் இதனை ஒளிபரப்ப அனுமதி கிடைத்தது. பிறகு பல முறை ஒளிபரப்ப வாய்ப்பு கிடைத்தது. இன்டர்நேஷனல் நியூஸ் ஏஜென்சி ஃப்ரேம் ஜல்சா செய்தியை ஒளிபரப்பியது. AFB வீடியோ ரிப்போர்ட் தொடர்ந்தது. பிறகு USA, UK, இந்தியா போன்ற நாடுகளில் பல்வேறு செய்திகள் வெப்சைட்டுகளின் மூலம் ஒளிபரப்பப்பட்டது. யாஹூ நியூஸ், NBC நியூஸ், MSN போன்றவை இதில் அடங்கும். பிறகு ரேடியோ கவரேஜ்கள் 34 ரேடியோ இன்டர்வியூஸ், BBCயின் நேஷனல் ரேடியோ 3, 24 ரேடியோ ஸ்டேஷன்கள், 2 உள்ளூர் ரேடியோக்கள் மூலம் ஒலிபரப்பப்பட்டது. அவற்றில் 4 BBC ரேடியோ 4 அடங்கும். இது பிரிட்டனில் அதிகமாக கேட்கப்படும் ரேடியோவாகும். இதில் 20 நிமிடம் நீண்ட பேட்டி ஒலிபரப்பப்பட்டது.
அது தவிர பிபிசி ஸ்காட்லாந்து, பிபிசி ரேடியோ ஏசியன் நெட்வொர்க் ஆகியவையும் அடங்கும். பிபிசி ரேடியோ ஸ்டேஷன் நெட்வொர்க்கில் 1 மணி நேரத்துக்கும் அதிகமான ஒரு நேர்காணல் ஒலிபரப்பப்பட்டது. 33 ரேடியோ ஸ்டேஷன் மூலம் மொத்தம் 2.79 மில்லியன் பேர் வரை செய்தி சேர்ந்தது. இவற்றுள் குறைந்தபட்சம் 2 பேட்டிகளில் ஒரு பத்திரிகையாளர் என்னை பேட்டி எடுத்து ஒளிபரப்பினார். இதனால் முஸ்லிம் பிரிவுகளிடமிருந்து கூச்சலே எழுந்தது. நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் இல்லை, நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் வகிப்போம் என்று கூச்சலிடுகின்றனர். 2 ஏசியன் கத்தோலிக் ஹெரர் ஜல்சாவின் முன் செய்தியும் ஒரு கட்டுரையும், ஜல்சாவிற்கு முன்னாலேயே ஒரு செய்தியையும் ஒரு கட்டுரையும் அச்சிட்டது விம்டன் போஸ்ட். இதுவும் 2 கட்டுரைகளை அச்சிட்டது. இதுபோன்று இன்னும் அதிகமானவை சோசியல் மீடியாக்கள் ட்விட்டர் மூலமாக தூது செய்தியை சேர்த்து வந்தன. இது தலைமை ரிப்போர்ட். இது தவிர யூகேவின் பிரஸ் மீடியா மூலம் என் கருத்தின்படி 2-3 மில்லியன் மக்கள் வரை செய்தி போய் சேர்ந்திருக்கும். ஆப்பிரிக்க நாடுகளில் தேசிய டிவிக்களே மாநாட்டு நிகழ்ச்சிகளை லைவ் செய்தன. அவற்றுள் கானா, நைஜீரியா, செரலியோன், யுகாண்டா, காங்கோ, பஞ்சாஷா ஆகும். ஹதீகத்துல் மஹதிலிருந்து நேரடியாகவே ஒளிபரப்பின. கானாவின் ஒரு நண்பர் நானா வசயூ கொத்து சாஹிப் போன் மூலம் கூறினார், நான் மார்க் அடிப்படையில் கிறித்தவன், ஆனால் உங்கள் புரோகிராமை லைவ் ஒளிபரப்பில் பார்த்து என் மீது உணர்ச்சி பொங்கியது. கண்ணீரை கட்டுப்படுத்துவது எனக்கு கஷ்டமாகிவிட்டது. இக்காலத்தில் இஸ்லாத்தின் பிரதிநிதித்துவம் வகிப்பில் அஹ்மதியா ஜமாத் தான் முதலிடம் வகிக்கிறது என்பதில் ஐயமில்லை. நான் ஜமாத்தின் ஒரு முபல்லிகாக ஜமாத்தை பரப்ப வேண்டும் என்பது எனது துவாவாகும். டமாலே கானாவின் இருந்து ஒரு பெண்மணி உமாயித்து சாஹிப் கூறுகிறார், நான் கானா டிவி மூலம் அஹ்மதியா ஜமாத்தின் மாநாட்டை பார்த்தேன். இந்த மாநாட்டை பார்த்து பெரும் தாக்கத்திற்கு உள்ளானேன். நான் முஸ்லிம் தான், ஆனால் ஆண்டு மாநாட்டு காட்சிகளை பார்த்த பிறகு நான் அஹ்மதி முஸ்லிமாக ஆக விரும்புகிறேன். யுகண்டாவிலிருந்து ஒரு நண்பர் போன் மூலம் கூறினார், நான் ஜல்சாவின் காட்சிகளை டிவியில் பார்த்தேன். நான் உங்கள் ஜமாத்தில் சேர விரும்புகிறேன். இந்த வகையில் இவர் மிஷன் ஹவுஸ் வந்தார். ஜமாத் அஹ்மதியாவில் இணைந்தார். கானாவிலிருந்து ஒரு காலர் போன் செய்து கூறினார், இன்று அஹ்மதியா ஜமாத் தான் இஸ்லாத்தின் உண்மையான பிரதிநிதித்துவம் செய்கிறது. நான் இஸ்லாம் பற்றி எந்த பேச்சையும் கேட்பதில்லை. ஏனென்றால் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால் அநீதி இழைக்கின்றனர். ஆனால் நீங்கள் ஒரு இஸ்லாமிய போதனை எடுத்து வைக்கின்றீர்கள். அது கேட்டு எனது மனம் மாறிவிட்டது. அகமதி பெண் ஒருவர் கானாவிலிருந்து எழுதுகிறார், இன்று நான் அறையில் அமர்ந்து டிவியில் ஆண்டு மாநாட்டு காட்சியை பார்க்கிறேன். நானும் மாநாட்டில் கலந்து கொண்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எனது உள்ளம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. செராலியனில் அல்லாஹ்வின் அருளால் அதன் நேஷனல் டிவி SLBCS மாநாட்டின் நிகழ்ச்சிகளை 36 மணி நேரம் லைவாக காட்டியது. செராலியாவின் நிறைய பேர் ஃப்ரீ டெலிபோன் லைன் மூலமாக தமது நல்ல விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்தனர். ஜிப்ரைல் என்ற மனிதர் கூறுகிறார், நான் எல்லா மக்களுக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். அவர்களது முயற்சியினால்தான் இன்று மாநாட்டை பார்க்கிறோம். யூகேவில் ஹலீஃபாவுடன் நாமே உட்கார்ந்திருப்பது போன்று இருந்து ஜலசாவின் பர்க்கத்திலிருந்து பயன்பெறுகிறோம். கோங்கோவின் கிசாசாவிலும் 4 பெரிய நகரங்களில் ஜல்சா ஒளிபரப்பப்பட்டது. அவற்றுள் கடைசி உரை ஒளிபரப்பப்பட்டது. 2 நகரங்களில் ஜல்சாவின் காட்சிகள் லைவாகவே காட்டப்பட்டன. பஞ்சாஷாவில் கடைசி சொற்பொழிவு நடக்கும் பொழுது நான் 2 மணி நேரம் எடுத்தேன் சொற்பொழிவுக்கு. 2 மணி நேரம் முடிந்ததும் எனது சொற்பொழிவு தொடர்ந்து முடியவில்லை. உடனே டெலிவிஷன் ஆபீசருக்கு இன்னும் சிறிது நேரம் தந்தால் உரை முழுவதும் ஒளிபரப்ப முடியும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அவர்கள் கூறினர், எங்கள் நிகழ்ச்சிகள் முதலிலேயே ஷெட்யூல்டு செய்யப்பட்டு விடுகின்றன.
இவ்வாறு அதிக நேரம் தர முடியாது. ஆனால் உங்களின் ஹலீஃபாவின் சொற்பொழிவு தொடர்கிறது. எங்களுக்கும் அது குறித்து எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்றால் நாங்கள் உங்களுக்கு கூடுதல் நேரம் தருகிறோம். இவ்வாறு சொற்பொழிவு முழுமையாக காட்டப்பட்டது. அதற்கு நல்ல ஃபீட்பேக்கும் கிடைக்க ஆரம்பித்துள்ளது. ஒருவர் போன் செய்து சொன்னார், நான் முஸ்லிம் தான், ஆனால் இதுவரை இத்தகைய ஒரு பேச்சை எவர் வாயிலிருந்தும் கேட்டதில்லை. நான் உடனே அஹ்மதியா ஜமாத்தில் சேர விரும்புகிறேன். மேலும் காங்கோவினுடைய ஒரு நகரமான பகாங்கோவில் ஒரு டிவியில் மாநாடு காட்டப்பட்டது. அந்த டிவியின் தலைவர் ஜோ சாஹிப், இஸ்லாம் குறித்து என் உள்ளத்தில் இருந்த கற்பனை மாறிவிட்டது என்ற உண்மையை என்னால் கூறாமல் இருக்க முடியாது. நான் ஹலிஃபத்துல் மஸீஹுடைய உரையை கேட்டு இஸ்லாம் அழகிய மற்றும் உள்ளம் கவரக்கூடிய மார்க்கம் என்று தெரிய வந்தது. பெரும்பாலான வீடுகளில் இருந்து எம்டிஏ புரோகிராம் நடைபெறும் ஓசை கேட்டது, குறிப்பாக இறுதி உரை. ஒரு நண்பர் கூறுகிறார், டிவியில் உங்கள் புரோகிராமை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி. உலகில் இந்த அன்பு நிறைந்த போதனையை தருவோரும் இருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் ரேடியோக்கள் மாநாட்டினுடைய கவரேஜ் நடந்துள்ளன. மாலியில் ஜமாத் 15 ரேடியோ ஸ்டேஷன் மூலம் ஆண்டு மாநாட்டின் 3 நாள் புரோகிராம்களையும் லைவாக காட்டப்பட்டது. அங்குள்ள ஏறக்குறைய 10 மில்லியன் மக்கள் யூகே ஜல்சாவின் நிகழ்ச்சிகளை லைவில் தமது மொழியில் கேட்டனர். இதுபோன்று புர்கினா பாசோவில் 4 ரேடியோ ஸ்டேஷன்கள் 3 நாள் புரோகிராமை லைவில் ஒலிபரப்பின. இங்கும் நிறைய பேர் கேட்டுள்ளார்கள். செரோலியனில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட்டன. இதனை பல மில்லியன் பேர் வரை பல்வேறு கண்டங்களில் ஜல்சாவின் செய்தியை கேட்டனர். இன்ஷா அல்லாஹ், அல்லாவின் அருளால் பிரஸ் மீடியாவின் அணியும் நல்ல முறையிலே பணியாற்றியுள்ளது. எம்டிஏவும் நல்ல வேலை செய்துள்ளது. நமது ஆப்பிரிக்காவின் எம்டிஏ இன்சார்ஜ் ஆக்கப்பட்டுள்ளவர் பெரும் பணி செய்துள்ளார். அவருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. அல்லாவின் அருளால் ஜமாத்தின் அறிமுகம் ஆண்டு மாநாடு மூலம் மிகவும் பறந்து விரிந்தது. அதில் நிறைய பணி செய்வோர் அடங்கியிருந்தனர். எம்டிஏவிலும் சரி, பிரஸ் செக்ஷனிலும் சரி. பிரஸ் செக்ஷனில் யூகேவின் இளைஞர் பணி செய்கிறார். அவரது திறமையை அல்லாஹ் அதிகமாக்குவானாக. அவர் தனது பணியை செவ்வனே செய்யட்டும். சில நிர்வாக பிரச்சனைகளும் விருந்தினருக்காக எடுத்து வைக்க விரும்புகிறேன். என் முன்னால் வந்த ஒரு முறையீடு என்னவென்றால், மெயின் கூடாரத்தில் நாற்காலிகள் குறைவாக இருந்தனவாம். நோயாளிகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் இடம் கிடைக்கவில்லை. வெளிப்படையாக சிறு வயதுக்காரர்கள், இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர். கார்டு விநியோகிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களை எழுமாறு கோரவும் முடியாது என்று காரணம் சொல்லப்பட்டது. ஒன்று, கார்டு நாற்காலிகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும், வழங்கப்பட வேண்டும், அல்லது இடத்தை அதிகமாக்குங்கள், அல்லது அங்கு இடமில்லை என்றால் ஊனமுற்றவர்கள் நோயாளிகளுக்காக தனியாக ஒரு கூடாரம் அமைக்கலாம். இதன் பக்கம் அடுத்த ஆண்டு யோசிக்க வேண்டும். இரண்டாவது குறை, டிவி ஸ்கிரீன் 1 இருப்பது மிகவும் குறைவாகும். 1க்கு அதிகமாக இருக்க வேண்டும். பொதுவாக கழிப்பறை வசதி சரியாக இருந்தது. ஆனால் சில வேளைகளில் புகாரும் வந்தன, தண்ணீர், டிஷ்யூ பேப்பர் போன்றவை குறைவாக இருந்தன என்று. பஜாரில் செல்பவர்களுள் பாகிஸ்தானியர் பற்றி பாகிஸ்தான் அல்லாதவர்கள் புகார் கூறியுள்ளனர். சில பொருட்களை வாங்க வரிசையில் நிற்க வேண்டி வந்தால் பாகிஸ்தானியர் பொறுமையை காட்டுவதில்லை, தள்ளுமுள்ளு செய்கின்றனர் என்றனர். அவர்கள் தமது முன்மாதிரி காட்ட வேண்டும். ஜலசாவின் நோக்கமே இதுவல்ல. முதல் நாளிலேயே கூறினேன், பொறுமை, சகிப்புத்தன்மை காட்டுதல் வேண்டும். பிறரது உரிமையை அதிகமாக செலுத்த முயற்சி செய்யுங்கள். போக்குவரத்து ஏற்பாடுகள் அல்லாஹ்வின் அருளால் நன்றாக இருந்தன, பாராட்டப்பட்டது. இவரிடம் சில தொண்டர்கள் சில விருந்தினரை குறித்து புகார் செய்துள்ளனர். அவர்கள் ஒரு சிலரே ஆயினும் தவறான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. நல்லவேளை தொண்டர்கள் வரை அது இருந்தது. நம்மை பார்த்து கொண்டிருந்த விருந்தினர் வரை அது செல்லவில்லை. தொண்டர்கள் சொல்வதை கேட்பது வரக்கூடிய ஒவ்வொரு விருந்தினருக்கும் கடமையாகும். அவர் யாராக இருப்பினும், பொறுப்பாளர்களின் உறவினர்களாக இருப்பினும் சரியே, பெரிய ஆட்களாக இருப்பினும் சரி, எந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எனது உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூறுவதை ஏற்று சூழ்நிலையை சுமூகமாக்குவதை விடுத்து தவறான செயல்முறையை காட்டியது சரியல்ல.
அதுபோன்று டியூட்டியில் உள்ள இளைஞர்கள் ஒரு விஷயத்தை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடுகின்றனர். அதாவது எமது பேச்சை கேட்கவில்லை என்றால் பிறகு நாங்களும் டியூட்டி பார்க்க மாட்டோம் என்கின்றனர். இதுவும் தவறான சிந்தனை. அத்தகைய நிலைமை ஏற்படுகிறது. பல்வேறு இயல்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். எனவே தொண்டர்களும் பொறுமை, சகிப்புத்தன்மையை காட்ட வேண்டும். தவறான ஒன்றை கண்டால் உங்கள் மேலதிகாரியிடம் சொல்லுங்கள். அவர்கள் வந்து பார்த்துக் கொள்வார்கள். பொதுவாக அல்லாஹ்வின் அருளால் ஆண்டு மாநாடு பல பர்க்கத்துகளை கொண்டு வருவதாக இருந்தது. அல்லாஹ் தஆலா இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அல்லது டிவி மூலம் கண்டவர்கள் கேட்டவர்கள் அனைவருக்கும் தமக்குள் மாற்றத்தை கொண்டு வருபவர் ஆக்குவானாக. மீடியா மூலமாக உண்மையான இஸ்லாத்தின் தூதை உலகத்திற்கு எடுத்துரைக்கப்பட்டது. மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவை வழங்குவானாக, புரியும் வாய்ப்பை தருவானாக. அவர்கள் இந்த உண்மையின் தூதை ஏற்க வேண்டும். தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயம் நடத்துவேன். இவர் சையது ஃபரீதா பேகம் சாஹிபா, இவர் மிர்சா ரஃபீக் அகமது சாஹிபுடைய மனைவி, இவர் கண்ணியத்திற்குரிய ஜலீல் ஷா சாஹிபுடைய மகள், ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மருமகள் ஆவார்கள். ஹதரத் மீர் ஹாமித் ஷா சாஹிபுடைய பேத்தியும் மீர் ஹிசாமுத்தீன் சாஹிபுடைய கொள்ளு பேத்தியும் ஆவார். 3 நாட்களுக்கு முன் இவர் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹதரத் சையத் ஹபீபுல்லா ஷா சாஹிபுடைய மகள் வழி பேத்தி, டாக்டர் அப்துல் சத்தார் சாஹிபுடைய கொள்ளு பேத்தி, அதாவது 4வது ஹலீஃபாவின் தாயாரின் சகோதரர் மகளின் மகள் இவர். மீர் ஹிசாமுத்தீன் ஷா சாஹிபுடைய பேத்தி. மீர் ஹிசாமுத்தீன் சாஹிபுக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சிறப்பான ஒரு தொடர்பு இருந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் அன்னாரை சியால்கோட் அனுப்பிய போது இவரது வீட்டில் தான் தங்கியிருந்தார்கள். எனவே இவருக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் சிறப்பான தொடர்பு இருந்தது என்று முஸ்லிம் மவ்ஊத் குறிப்பிட்டுள்ளார்கள். அதுபோன்று சையத் ஹபீபுல்லா ஷா சாப் இவர்கள் 4வது ஹலீஃபாவின் மாமா ஆவார்கள். ஃபரிதா பேகம் சாஹிபா அவரது மகள் ஆவார்கள். ஃபரிதா பேகம் சாஹிபாவுடைய தாயாரான உதயா பேகம் சாஹிபாவுக்கு நிக்கா நடந்தபோது முஸ்லிம் மவ்ஊத் எழுதுகிறார்கள், இந்த குடும்பத்தின் சிறப்பான தொடர்பு இருந்ததனால் நான் நோயுற்ற நிலையிலும் நிக்கா நடத்த வந்துள்ளேன். அதுபோன்று பெண்ணிற்கு வலியாகவும் ஹதரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களே இருந்தார்கள். அல்லாஹ் இந்த மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. இவரது மருமகள் எழுதுகிறார்கள், மார்க்க ரீதியாக நல்ல ஆர்வம் இருந்தது. இறுதி காலத்தில் நிறைய படித்தார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா நூல்களையும் 3 முறை படித்தார்கள். மல்ஃபூசாத் படித்துள்ளார். தப்சீரே கபீர் படித்து முடித்துள்ளார். ஹுத்பாக்களை முறையாக கேட்பார். அல்லாஹ் தஆலா மர்ஹூமாவிற்கு மன்னிப்பு வழங்குவானாக. அவர்களது சந்ததிகளுக்கும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. ஒரு பேரன் ஜாமியா அஹ்மதியா ரப்பாவில் படிக்கிறார். ஒரு மகள் வழி பேரன் ஜாமியா அஹ்மதியா கனடாவில் படிக்கிறார். இந்த பிள்ளைகளையும் சரியான முறையில் ஜமாத்தின் சேவகர்களாக ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله